காலை நேரம், அவசர கதியில சிற்றுண்டி, விறுவிறுன்னு பள்ளிக்கும் அலுவலகங்களுக்கும் சிட்டாய் பறக்கும் குடும்பம். இதுல நிதானமா காலை உணவு சமைக்க நேரம் இல்ல அப்படிங்கிற காரணத்தால நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே மாறிவிட்ட உணவு தான் நூடுல்ஸ். இந்த உடனடி நூடுல்ஸ குறைந்த அளவுல சாப்பிடுறதுனால பெரிய கவலைப்படும் அளவுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கிறது இல்ல. இருந்தாலுமே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உங்களுடைய குடும்ப உணவில் வழக்கமாக சாப்பிடக்கூடிய உணவாக மாறி இருக்கும்னா அது உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கியத்துல நிச்சயம் கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். இதனால மோசமான உடல்நல பாதிப்புகளுக்கு அது வாசலை திறந்து விடலாம். உடனடி நூடுல்ஸ்ல கலோரிகள் அதிகம், ஆனா புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் குறைவாக தான் இருக்குது. அதனால இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ தொடர்ந்து சாப்பிடுறது காலப்போக்குல மோசமான உணவு பழக்கம் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும்னு சொல்லப்படுது. உடனடி நூடுல்ஸ்ல அதிக அளவிலான சோடியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும், இதயம், சிறுநீரகங்கள், பிற உறுப்புகளுக்கு சுமையையும் அதிகரிக்கும். பெரும்பாலான உடனடி நூடுல்ஸ் ஆரோக்கியமற்ற கொழுப்புகள் நிறைந்த எண்ணெய்களால தயாரிக்கப்படுது. இது உடல்ல கொழுப்பு சத்தையும் இதய நோய்க்கான அபாயத்தையும் அதிகரிப்பதாக சொல்லப்படுது. பாக்கெட்ல அடைத்து விற்கப்படும் உடனடி நூடுல்ஸ்ல பொதுவாகவே பிரிசர்வேட்டிவ்கள் மற்றும் பிற ரசாயன சேர்க்கைகள் அதிகமா இருக்குது. உடனடி நூடுல்ஸ்ல ஆக்ரிலிமைடு எனப்படும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனம் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறதாகவும் இது புற்றுநோயோட அபாயத்தை அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுது. உடனடி நூடுல்ஸ அடிக்கடி சாப்பிடுறது வளர்ச்சிதை மாற்ற நோய்களுக்கான அபாயங்களை ஏற்படுத்தலாம். உயர் ரத்த அழுத்தம், உயர் ரத்த சர்க்கரை மற்றும் உடல் பருமன் ஆகியவை இதுல அடங்கும். இது சில நேரங்கள்ல உயிருக்கே உலை வைக்கக்கூடியவை. குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் அப்படிங்கிற விபரீதத்தை பழக்கப்படுத்துவதை விட இடியாப்பங்கள்ல இடிவு, காரம் சேர்த்து சுவை நிறைந்ததா செய்து தரலாம். சுவையாக சமைச்சா நிச்சயம் சாப்பிடுவாங்க.